கோவில்ல எப்படி நாம் நடந்துக்கணும் அப்படின்னு இப்ப பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம். அங்க வந்து வெளியில பார்த்தீங்கன்னா, ஒரு குப்பையா இருக்கு. சின்ன கோயிலாவும் இருக்கலாம், பெரிய கோயிலாவும் இருக்கலாம். பெரிய கோயில்னா ஆளுங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அப்படியும் அதையும் மீறி நம்ம வந்து பார்ப்போம். இல்லையா அங்க வந்து ஏதாவது இறஞ்சிருக்கும். அதெல்லாம் எடுத்து போடுறதுல தப்பே கிடையாது. நம்ம வீட்ல இப்போ ஒரு குப்பை எங்கேயாவது இருந்ததுன்னா நம்ம தூக்கி போட மாட்டோமா? கோயில் வந்து இறைவனின் குடியிருப்பு. வீட்ட காட்டிலும் கோயிலுக்கு தான் மகிமை ஜாஸ்தி. அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அதனால கோயில்ல வந்து சுத்தமா இருக்கணும். கோயில் வந்து சுத்தமா இருக்கணும். நம்ம குப்பை போடாம இருக்கணும். குப்பை இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து அகற்றுவதில தப்பு கிடையாது. இப்போ பூவெல்லாம் கூட சமயத்துல நம்ம பார்ப்போம். கால்ல மிதிப்படையில ரொம்ப கஷ்டமா இருக்கும். எடுத்து போடணும் அப்படின்னு தோணும். எடுத்தும் போட்டுருப்போம். ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கோயில்ல தானே வச்சிருக்கு. அதனால பரவால்ல. வேற வழி இல்ல. நம்ம இல்ல நெறைய பேர் வந்து போற இடம். அந்த மாரி கால்ல பட்டா பரவால்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது கோயில் சன்னதியில தான் இருக்கு. கோயில் வளாகத்துல தான் இருக்கு. அதனால பரவால்ல அப்படின்னு சொல்றாங்க. இருந்தா கூட நமக்கு வந்து சில சமயம் கஷ்டமா இருக்கும். பெரும்பாலும் கஷ்டமா இருக்கும். சில சமயம் நம்ம எடுத்து போடவும் செய்வோம். அத பார்த்தா நமக்கு கஷ்டமா இருக்கும். சில சமயம் பியர்ல நம்ம கண்டிப்பா எடுத்து போடுவோம். நெறைய பேர் நடமாட்டவங்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். கொஞ்ச நாள் இல்லாதப்ப பூவெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து போடலாம். அதே மாரி நம்ம காகிதம், பாட்டிலு, பேப்பர் கப் அந்த மாரி தொன்னு இதெல்லாம் இருந்தாக்கா, பக்கத்துல ஏதாவது குப்பை கூட இருந்தா இத போடலாம். போடுறவங்கள பார்த்தா இந்த மாரி தரையில போடுறவங்கள பார்த்தா கொஞ்சம் அதுல போடுங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால மன வருத்தங்கள் பல வரும். ஆனா கூட நம்ம அது செய்றது நல்லது தானே செய்றோம். அதுக்கு எதுக்கு பயப்படணும்? அதுக்கு எதுக்கு வருத்தப்படணும்? அதனால மனஸ்தாபம் வந்தா கூட பரவாயில்லன்ற அளவுக்கு தான் நம்ம போணும். When we go to temples, or mosques, or churches, any place of worship for that matter, sometimes we tend to see the place littered and most of us will just ignore and pass. All that we want is God's blessings. So we go straight to Him or her and worship. But if we can make a little difference in the place of worship by tidying the place, by removing papers, paper cups, or leaf cups, whatever we see, or if we find people dropping things then and there without even seeing if there is any dustbin to throw, they just leave the place, littering the place. They just litter the place, or church, or mosque for that matter. If we find flowers, if we think we can remove it, or if we find time and place to take the flower and drop it in the dustbin or some corner so that nobody stamps the flowers, it will be ideal. But they say that it doesn't matter if the flowers are in the premises of the temple and that it is okay. But if we find it a little uneasy, no harm in removing the flowers in the path. Before worshipping God, when we go to the temple, and if we find the temple unclean, it would be best clean the place. We don't need any consent from others. All that we need is our heart to do it. And cleaning temple is one of the best services one can do to the temple and to God whom we are going to worship. கோயில் அசுத்தமா இருந்தா சுத்தப்படுத்துறதுல தப்பே கிடையாது. இதுக்கு யாரோட அப்ரூவல், யாரோட அங்கீகாரமும் நமக்கு தேவையில்லை. யாரையும் நம்ம கேட்க வேண்டியது இல்லை. நம்ம செஞ்சாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனா நம்ம மன தூய்மையா இருந்தாக்க கோயிலை சுத்தம் பண்றதுல தப்பே கிடையாது. கோயிலெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அப்புறம் கடவுளை கும்பிட்டுட்டு தீபாராதனைக்காக காத்துருப்போம். மோதி இருக்க நமக்கு கிடைக்குமோ என்னமோ, நம்ம தொட்டு கும்பிட முடியுமோ என்னமோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு போச்சுக்கிட்டு இந்த மாதிரிதான் நிறைய பேர் நம்ம வந்து செய்யறோம். அது சின்ன கோயிலாகட்டும், பெரிய கோயில்ல கூட 2 பக்கமா நின்று நம்ம தீபாராதனை பார்க்கலாம். அப்படி வரிசையா ஐயர் எடுத்துட்டு வருவாரு, நம்ம தொட்டு கும்பிடலாம். அங்கேயுமே ரொம்ப கூட்டமா இருந்தா ஒன்னொன்னு எடுத்துட்டு பார்ப்போம். சரி, முதல்ல தொட்டு கும்பிடுறவங்க வேலைக்கு அடுத்தவங்களுக்கு ஏதாவது அதுவும் பட்டது கிடையாது. அப்படியே சாமியவே பார்த்துட்டு ரொம்ப நேரம் நிற்போம். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாக்கா நல்லதா இருக்கும். When we go to worship God and when we see Dibaradhana given to God, we push each other in order to get a good view of Dibaradhana done to God, and then we rush towards the priest in order to get
the Deeparathanam. And pushing one another in a place of worship is not recommendable at all. Once we get a glimpse of the Deeparatana done to God, it would be better to leave space for others. And it would be better to stand on either side to see God, to see Deeparatana given to God, and then to pray soulfully and receive Deeparatana. All this would be possible only if it is done when we behave ourselves and stand in queue without rushing towards the priest and dashing against each other. வரிசையில் நின்று இந்த மாதிரி ஐயர் வர வரைக்கும் காத்துட்டு தீபாராதனை எடுக்கலாம். இருபுறமும் வரிசையில் நின்று தீபாராதனை கடவுளுக்கு தீபாராதனை பண்றது பார்த்தீங்க. எல்லாம் நம்ம வரிசையில் நின்று இந்த வரிசையை கடைப்பிடிச்சாதான் நிம்மதியா சாமி கும்பிட்டு வர முடியும். தீபாராதனை முடிஞ்ச உடனே பிரசாதம் கொடுப்பாங்க. பிரசாதத்துக்கு அதே மாதிரி ஒரு வரிசையில என்னன்னு வாங்க. அதாவது எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, நீ முந்தி நான் தான் முதல்ல வாங்க அப்படின்னு நம்ம போய் ஐயரையோ இல்லை கொடுக்குறவங்களையோ நீ முட்டி மோதி போய் சில சமயம் நமக்கே அடிப்படும். நம்ம வாங்க போறது சாமி பிரசாதம், அது எவ்வளவு உன்னதமானதுன்னு நமக்கு தெரியும். சாமி சாப்பிட்டு நாம படைக்கிற சாப்பாடு சாமி ஏற்றுட்டு சாப்பிட்டு அப்புறம் நமக்கு அந்த பிரசாதமா மாதிரி நம்ம கைக்கு வருது. அப்ப அந்த ஒழுங்கான முறையில வாங்கிக்கிறது நல்லது. கோயிலுக்கு வர்றவங்களுக்கு பிரசாதம் கிடைக்கும். இந்த மாதிரி அழகா வரிசையில நின்று பிரசாதம் கொடுக்கறவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம ஒருத்தரா வாங்கிட்டு போனா அந்த இடம் ரொம்ப சுமூகமா இருக்கும். கோயில் அமைதி காக்க வேண்டிய இடம். இந்த பிரசாதம் கொடுப்பதால ஒருத்தருக்கு சண்டை அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்காம வரிசையில நின்று கிடைக்கிறத வாங்கிட்டு போறது உத்தமம். It's better to stand in queue like this and get prasad, which is the holy food, and to go to the temple and to get that prasad is a boon to us. It in itself is God's blessing. So let us get it the way we have to, in a proper manner with proper behavior. அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு சின்ன கோயில்லையும் சரி பெரிய கோயில்லையும் சரி நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அப்படியே சாப்பிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகுது. அங்க டஸ்ட்பின் இருக்கா போட இருக்கான்னு கூட பார்த்துட்டு தெரியாது. நம்ம பாட்டுக்கு பேசிட்டே சாப்பிட வேண்டியது. அங்க போட்டு யாரோ பெருக்கிறதுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது. சமயத்துல இப்படி அடிச்சு வாங்கி எல்லாம் பிரசாதம் கீழே கூட சிந்தும். அதையும் நிறைய பேர் கடந்துதான் போவாங்க. சரி கீழே பொட்டுறவங்க எடுத்து குப்பை கூடையில போகணும். அதுவும் பண்றது நிறைய இடத்துல நம்ம அடைச்சி எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேருக்காக தான். ஒரு சில பேர் இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால இது எல்லாரையும் பார்ப்போம். When we get the prasad, when we receive the prasad, and then we start eating then and there, it is our responsibility to throw the plates, tumblers into the dustbin. As it is such a blessing to get prasad from temples after worship. But we do it very mechanically and we take it for granted that we only want to taste the food and then we are not bothered about the rest of the things that was happening around. Either we throw the plate and drink water, throw the tumblers, litter the place and walk off. It would be best to drop the plates and cups in the dustbin provided in the premises. இப்படி பார்க்குறோம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சவங்க டஸ்ட்பின்ல போடுறாங்க, குப்பை கூடையில போடுறாங்க. ஸோ அந்த இடம் எவ்வளவு நீட்டா இருக்கு, எவ்வளவு கிளீனா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு டஸ்ட்பின்ல போட்டாக்கா கோயிலே தூய்மையா இருக்கும். நம்மளோட பிஹேவியர் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நம்ம யாருன்றத இந்த மாதிரி இடங்கள் தான் தீர்மானிக்குது. பொது இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம், பொது இடத்துல எப்படி சாப்பிட்டுட்டு அப்படி போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நின்று சாப்பிட்டு டஸ்ட்பின்ல போட்டு போகணும். So when we have a prasad, we should be grateful to God that we are able to have that, that we are one of the fortunate ones to have the prasad in the temple after worshipping God. And then after finishing the prasad, we need to drop the plates and cups or tumblers into the dustbin provided in the premises. We have to do it consciously and then it will become a natural practice in the long run. இப்போ கோயில வர்றவங்களுக்கு மட்டும் இப்படிதான் நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா கோயில்ல இருக்க ஐயரை நம்பிதான் நம்ம கோயில்ல இருக்க கடவுள் நம்பி வரோம். அந்த கடவுளுக்கு சேவை செய்யற ஐயர்கள் ரொம்ப முக்கியம் கோயில்ல. சில கோயில்கள்ல நம்ம பார்த்திருப்போம், காசு தட்டுல போடுறவங்களுக்கு பூ கொடுப்பாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க. அப்படி தட்டுல காசு போடாதவங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப ஆர்டர் தெரியும். இங்க பாக்குறோம், தட்டுல காசு போடாதவங்களுக்கு கொடுக்காதனால அவங்க முகம் வாடி போயிருக்கு. தட்டுல காசு போட்டவருக்கு ரொம்ப சந்தோஷம், அவருக்கு பூ கிடைக்குது. ஐயருக்கும் ரொம்ப சந்தோஷம், தட்டுல காசு வந்துருச்சு. ஸோ இது மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறதுனால மனசு கஷ்டப்பட்டு கோயிலுக்கு வர்றவங்க திரும்பி போவாங்க. The priest behavior is also very important. It's
far as the temple is concerned. We go to worship God, and that go-between person is the priest. The priest is the one who gives Dibaradhana and Prasad to the devotees who come to pray. So when the priest becomes partial with people who drop coins or notes and then gives them flowers and Prasad, the people who are not able to afford and who do not drop coins or notes, when they are not given Prasad or flowers, their faces drop. They return home with drooping face, with the sad feel that they have not got the Prasad from the temple. அதுக்கு பதிலா ஐயர் எல்லாத்துக்கும் பொதுவா ஒரே மாதிரி பிரசாதம் கொடுத்தாக்க எல்லாரும் சந்தோஷமா போவாங்க, சாமி கும்பிட்டு திருப்தியா போவாங்க. இந்த படத்துல பாக்குறோம், காசு போட்டவரு காசு போடாதவரு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஐயரும் எல்லாத்துக்கும் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இந்த மாதிரி பொதுவா எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடந்துட்டாக்கா பக்தர்களும் ரொம்ப சந்தோஷமா வீடு திரும்புவாங்க. If the priest treats everyone alike without being partial to people, then the devotees who come there, whether they are rich or whether they are poor, they all go very happy getting prasad from the temple, which is what the devotees expect going to the temple. So let us in general behave ourselves in temple the way we need to behave. எப்படி நடந்துக்கணுமோ கோயில்ல அது மாதிரி நம்ம நடந்துக்கிறது உசிதம்.